இந்த வீடியோ இந்தோனேசியாவில் பிராம்பனான் என்ற இடத்துல 1170 வருடங்களுக்கு முதல் ஒரே இடத்துல எல்லா தெய்வங்களுக்குமாக 240 கோயில் கட்டினவ. அதை பற்றித்தான் இந்த கோயிலின் முழு வரலாறும் மற்றது இதில் இருக்கிற சிற்ப வேலைகள் இதுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த கோயிலின் பேர்டை வியூ. இதில் உள்ளுக்குள்ளே நான் முழுக்க எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறேன். இது மும்மூர்த்திகளின் கோயில். இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் மாதிரி தான் இந்த சிலைகள் எல்லாம் படிச்சிருக்கணும். அதோட இந்த கோபுரம் ஒரு வித்தியாசமானது. இதுலேயும் 10 அடி உயர சிவபெருமான் சிலை இருக்குது. அதோட பிரம்மாவும் விஷ்ணுவிൻ്றையும் கல்லில் செய்த சிலை, அதோட அகத்திய முனிவற்ற சிலையும் இங்கே வச்சிருக்கணும். அதோட பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த ஒரிஜினல் முந்தி 1170 வருஷத்துக்கு முதல் செய்தது. அதோட ஒரு அழகான துர்க்கி அம்மன் சிலையும் இருக்குது. அதோட சிவன் கோயிலின் உள் வீதியில் ராமாயண கதையை அழகான சிற்பங்களாக செய்திருக்கணும். அது இந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இந்த முழு காட்சிகளும் இந்த வீடியோவில் நீங்கள் உள்ளுக்க பார்க்கலாம். அதோட நந்தி கோயில், சூரியனுக்கு கோயில், சந்திரனுக்கு கோயில், அதோட லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் தனித்தனி கோயில் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. அதோட கம்சா அன்னம் பிரமண்ட வாகனம் அதுக்கும் ஒரு கோயில் இருக்குது. அதோட விஷ்ணுண்ட வாகனம் கருடனுக்கும் ஒரு கோயில் இருக்குது. அதோட இந்த ராமாயண கதைகளின் சிலைகளையும் மிகவும் அழகாக செய்திருக்கிறார்கள். அதோட விஷ்ணு கோயிலில் கிருஷ்ணற்ற கதைகளும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான். அந்த கதையும் அப்படியே உள் வீதியில் சிலையாக வடிச்சிருக்கணும். இது நீங்கள் இங்கே பார்க்க இயலாதாக்கள் இந்த வீடியோ மூலம் நீங்கள் 100% அந்த சிலைகளை வடிவ பார்க்கலாம். இந்த பிராம்பனான் கோயில் வளாகம் இந்தோனேசியாவில் சென்ட்ரல் ஜாவாவில் யோகாகாட்டியா என்ற இடத்துல இருக்குது. இதுதான் இந்த கோயிலின் சேட்டலைட் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 240 கோயிலும் அதில் இருக்குது. இங்கே பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கே பஸ்ஸில் அல்லது உங்களோட காரில் வந்தால் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வர வேணும். அதுக்கு முன்னால் பெருசாக பிராம்பணன்னு சொல்லி இப்படி சைன் ஒன்று வச்சிருக்கணும் வெள்ளை கலரில். அதில் முன்னுக்கு வந்தீங்கன்னா அதில் டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது. முதல்ல ஃபாரினர்ஸுக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே உள்ளுக்க வர வேண்டியதான். உள்ளுக்க வந்தால் கன தூரம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நடக்க கஷ்டம்ண்டா அதுக்குள்ளே இப்படி அந்த சின்ன கோச் மாதிரி ஓடி திரியும், அதிலையும் போகலாம். வெளிநாட்டவருக்கு இதுக்குள்ளே வாரதுக்கு கிட்டத்தட்ட $23 டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட்டோட பனம்பரம் இந்து கோயில், லும்பர்க் என்று சொல்லி ஒரு புத்த கோயில், பூபரா என்று இன்னொரு புத்த கோயில், அதோட சிவியூ என்று இன்னொரு புத்த கோயில், இவ்வளவும் நீங்கள் இதுக்காக பார்க்கலாம். அதை விட போரோபூடூர் என்று சொல்லி இன்னொரு பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய புத்த கோயிலையும் கொஞ்சம் தூரம் காரில் போய் தான் பார்க்க வேணும். அதையும் போய் பார்க்கலாம். முதல் போய் பார்க்குறது பனம்பரம் வந்த கோயில் வளாகம். அது நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் நடந்து தான் போகணும். இதுவும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இதை அறிவிச்சிருக்கணும். இப்படி வடிவான தோட்டங்களுக்குள்ளால தான் இப்படியே நடந்து போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பின்னுக்கு தெரிகிறதான் அந்த பரம்பனம் கோயில்கள். போகிற வழியிலேயே இந்த கோயிலை பற்றின விவரங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கணும். இது இந்த சிவன் கோயிலை பற்றின விவரங்கள். நான் பிறகு அந்தந்த கோயில்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு தமிழில் விளக்கமாக சொல்கிறேன். இதில் இது எழுதியிருக்கிறத. இதுக்கு பிறகு அடுத்ததை விஷ்ணு பிரம்மாண்ட கோயில் அதுகளை பற்றியும் இதில் இப்படி ஒரு மஞ்சள் போட்டில் அதுன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் எழுதியிருக்கணும். நீங்கள் அதில் போக வாய்ச்சி கொண்டு போகலாம். இதில் ஒரு துர்க்கி அம்மன் சிலையும் இருக்குது. அதை பற்றி இது யுனெஸ்கோ அது எப்போ அதில் சேர்ந்ததுண்டு அதை பற்றி எல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் இன்னும் அதை தாண்டி நடந்து வர அப்புறம் இன்னொரு பரம்பனம் ஒரு பெரிய ஒரு வெள்ளையில் இப்படி செய்து வச்சிருக்கணும். இதுக்கு பின்னால் தெரிகிறாதான் பரம்பனம் கோயில்கள். இதில் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வீதி மாதிரி கட்டி இருக்கணும். அதுக்கு உள்ளுக்குள்ள 16 கோயில்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை விட வெளிப்பக்கம் 224 கோயில்கள் இருக்குது. அதை பரிவார கோயில் என்று சொல்கிறதாம். அதில் ஒரு 2-3 தான் இப்போ இருக்குது. மற்றதெல்லாம் இங்கே வந்த எர்த்குவேக், அதாவது பூமி அதிர்ச்சியால் உடைஞ்சிட்டது.
அதோட இங்கே இந்த பக்கத்தில் ஒரு மலையிலேருந்து எரிமலை வந்து அதாலையும் கணக்க சேதம் அடைஞ்சிட்டுது. இப்படி வார வழியில் இப்படி ஒரு போட் மாதிரி வச்சு அதில் என்னென்ன கோயில் எந்தெந்த கடவுளுக்கு கண்டு எழுதியிருக்கணும். இது நான் தமிழில் எழுதியிருக்கேன். விருப்பம்னா நீங்கள் இதை நிப்பாட்டி பார்க்கலாம், எந்தெந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன கடவுள் இருக்கிறாருண்டு. இது வந்து இந்த கோயில் உடையாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்குமென்று ஒரு மாடல் மாதிரி செய்து வச்சிருக்கணும். இது பக்கத்தில் இருக்கிற மியூசியத்தில் இருக்குது. இந்த பிரம்பனம் கோயில் கிறிஸ்துக்கு பின் 886ஆம் ஆண்டு முதல் சிவனுக்காண்டித்தான் கட்டப்பட்டு சிவக்கிரகம் என்று அழைக்கப்பட்டது. பிறகு இதை மும்மூர்த்திகள் கோயிலை கட்டி அதோடு அதில் 240 கோயிலும் கட்டினவையாம். இந்த விவரம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிவக்கிரக கல்வெட்டில் எழுதியிருக்கு. சமஸ்கிருத மொழியில் நாகரி எழுத்து முறையில் எழுதியிருக்கணுமாம். முதல் இந்த கோயில் சிவனுக்காக கட்டப்பட்டு சிவக்கிரகம் என்று அழைக்கப்பட்டது. பிறகு பிரம்மா, சிவன், விஷ்ணுவின் மும்மூர்த்திகள் கோயிலை கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நடுவில் இருக்கிற கோயில் தான் முதல் சிவனுக்காக கட்டப்பட்டது. இது 154 அடி உயரமும் 112 அடி அகலமும். கீழே நின்று பார்த்தா இப்படி தான் கோபுரம் நல்ல உயரத்தில் தெரியும். இது அந்த மேலெல்லாம் மழை வட்டு கருப்பாக வந்துட்டுது. முந்தின காலத்தில் இதுக்கு பெயிண்ட் அடித்து நல்ல வடிவாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். அதோடு இந்த வெளிப்பக்கம் எல்லாம் நிறைய சிற்ப வேலைகள் எல்லாம் இருக்குது. இது இஞ்சாலி பக்கம் கிழக்க பார்த்துன்னு இருக்கிறபடியாக அவ்வளவு பழுதாப்பு இல்லை, இன்னும் நல்லா தான் இருக்குது. மேலே இருந்து பார்த்தா இப்படித்தான் தெரியும் இந்த கோபுரம். அந்த காலத்திலே 1170 வருஷங்களுக்கு முதலே இவ்வளவு நுணுக்கமாக அழகாக கட்டியிருக்கிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப வேலைகள் எல்லாம் இந்த கோயிலில் இருக்குது. இதெல்லாம் கல்லில் செதுக்கி எடுத்தது. இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் பிரம்மாவும் விஷ்ணுன்ற கோயிலும் இருக்குது. இந்த கோயிலின் கோபுரம் எல்லாம் கல்லை வச்சு பிறகுதான் செதுக்கி செய்தவ. இதில் இருக்கிற இந்த பெரிய கோயில் தான் முதல் சிவனுக்கு கட்டின சிவக்கிரகம் அந்த கோயில். இதுக்குள்ள 10 அடி உயரமான சிவன் சிலை இருக்குது நிற்கிற மாதிரி. அதன் கையை உடைச்சிட்டினம். அதோட இந்த கோயிலுக்குள்ள 3 சின்ன கோயில் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் ஒன்றில் அகத்தியார், மற்றதில் பிள்ளையார், அடுத்ததில் துர்க்கை அம்மன் சிலைகள் இருக்குது. அதை விட முன்னுக்கு 2 சின்ன கோயிலில் மகாகாளியும் நந்தீஸ்வரட்ட சிலையும் இருந்ததாம். அது முதலேயே காணாமல் போயிட்டு தான். சிவன் வந்து நடுவில் இருக்கிறார். அதுக்கு வலப்பக்கம் அகத்தியாற்ற கோயில் இருக்குது. அப்புறம் பின்னுக்கு பிள்ளையாட்ட கோயில். சிவனுக்கு இடப்பக்கம் துர்க்கை அம்மன் கோயில். இந்த துர்க்கை அம்மன் சிலையை நல்ல தத்துருவமாக வடிவான அந்த மாதிரி செய்து வச்சிருக்கணும். இந்த கோயிலுக்கு சிவன், பிள்ளையார், துர்க்கை அம்மன், அகத்தியர், மகாகாளி, நந்தீஸ்வரன். 1170 வருஷத்துக்கு முதல் இவ்வளவு தெய்வத்துக்கும் இந்த கோயில் கட்டியிருக்கணும். இதுக்கு முன்னால் நந்தி கோயில் இருக்குது. அதில் சூரியனும் சந்திரனும் அந்த கோயிலில் இருக்கணும். இதுதான் அந்த கோயிலுக்கு இருக்கிற வேண்டிய சிலை. லஞ்சலை இப்போ நீங்கள் பார்க்குறது சூரியன் சிலை. அப்புறம் நடுவில் பெரிய நந்தி, அதையும் உடைச்சிட்டு நம்ம அந்த கொம்பை. அப்புறம் இஞ்சாலி பக்கம் இருக்கிறது சந்திரன். இந்த சிலையெல்லாம் ஒரு கல்லில் வடிவாக செதுக்கி இருக்கணும். இதுதான் இந்த கோயில் மேலே வேடை வியூ. இதுவும் எல்லாம் பார்க்கவே ஒரு அதிசயமாக இருக்குது. என்னென்று அப்போவே இப்படி செய்தவைண்டு. இது வந்து பிரம்மா கோயில். இது சிவன் கோயிலுக்கு வலப்பக்கம் இருக்குது. இது 121 அடி உயரம், 65 அடி அகலம். இதுக்குள்ள 8 அடி உயரமான பிரம்மாண்ட சிலை இருக்குது. ஒரு தனி கல்லில் செதுக்கின சிலை. இந்த பிரம்மன் கோயிலுக்கு முன்னால் பிரம்மண்ட வாகனம் கம்சா அன்னத்தின் கோயில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது பிரம்மா கோயிலின் கோபுரம். இதுவும் அழகாக செதுக்கி வச்சிருக்கணும். பிரம்மா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சரஸ்வதி கோயிலாக இருந்திருக்குமென்று நம்பப்படுது. ஏனென்றால் சரஸ்வதி வந்து பிரம்மாண்ட துணைவியாராம். அதோடைய அப்படியே இடப்பக்கம் வந்தால் அங்கே வந்து விஷ்ணுன்ற கோயில் இருக்குது. அங்கே உள்ளுக்கையும் ஒரு 8 அடி விஷ்ணு சிலை இருக்குது. அதுவும் ஒரு கல்லில் செதுக்கின சிலை உண்டு. அந்த விஷ்ணு கோயிலுக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்குது. அதுதான் விஷ்ணுன்ற வாகனம் கருடன்ற கோயில். அதுலேயும் அந்த சிலை இல்லை, அதையும் யாரோ எடுத்துக்கொண்டு போயிடணும். விஷ்ணுன்ற கோயில் வந்து பிரம்மாண்ட கோயில் அதே அளவுக்குத்தான் அதே மாதிரி தான் கட்டியிருக்கணும். விஷ்ணுன்ற கோயிலுக்கு வலப்பக்கம் ஒரு கோயில் இருக்குது. அது லக்ஷ்மின்ற கோயிலாக இருந்திருக்குமென்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் லக்ஷ்மி வந்து விஷ்ணுன்ற துணைவியாராம். அதோடு அங்கே லட்சுமின்ற சிலையும் இல்லை. ஆனால் மியூசியத்தில் ஒரு லட்சுமின்ற சிலை இருக்குது. அது சில வேளை இங்கே இருந்திருக்கலாம்னு நம்பப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது பேர்ட் ஐ வியூ. இந்த கோயில் நடுவில் இருக்கிற பெரிய கோயில் சிவன் கோயில். இது மேலே இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும். நடுவில் சிவன் கோயில், அதை சுற்றி மற்ற கோயில்கள்.
சிவன் கோயில் கிழக்க பார்த்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னால் நந்தி கோயில், அதுக்கு முன்னால் முன்வாசல், கிழக்கு வாசல். இதில் இருக்கிற சைவங்கள் முதல் சிவன், பிள்ளையார், துர்க்கை, அகத்தியர், மகாகாளி, நந்தீஸ்வரர், நந்தி, சூரிய பகவன், சந்திர பகவன், பிரமா, கம்சாயன்னம், சரஸ்வதி, விஷ்ணு, கருடன், லக்ஷ்மி, இவ்வளோ தெய்வங்களுக்கும் இந்த உள்ளுக்கு இருக்கிற கோயில்களில் 1170 வருஷத்துக்கு மேல் இருந்தது. இப்போ இதில் சில தெய்வங்கள் இல்லை, காணாமல் போயிட்டுது. நான் வேறு எங்கேயும் இப்படியே ஒரே இடத்துல இவ்வளவு தெய்வங்கள் இருந்ததை காண இல்லை. 1170 வருடங்களுக்கு முதல் இந்த பரம்பரம் கோயில் இப்படித்தான் இருந்திருக்கும். 240 கோயில், வெளிவீதி, உள்வீதி உண்டு. இதில் பார்த்திங்கன்னா உள்வீதிக்குள்ள 16 கோயிலும், வெளி வீதியில் 224 கோயிலும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வெளி வீதியில் இருந்த 224 கோயிலில் 2 கோயில் மட்டும்தான் இப்போ இருக்குது. மற்றதெல்லாம் அழிஞ்சிட்டுது. முதல் நடந்த நிலநடுக்கத்தாலையும் எரிமலை பக்கத்தில் இருந்து வெடிச்சு சிதறி அதாலையும் அழிஞ்சிட்டு தான். இப்போவே அதை திருப்பி கட்டுறதுக்கு முந்தி இருந்த மாதிரி முயற்சி எடுக்கணும். அந்த கல்லுகள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அப்படியே சேர்த்து வச்சிருக்கணும். இது யுனெஸ்கோ தான் இதுக்கு உதவி செய்து இதை திருப்பி கட்டுறதுக்கு. இதெல்லாம் கல்லை செதுக்கித்தான் முந்தி இந்த கோயில்களை கட்டியிருக்கணும். அந்த கல்லுகள் அப்படியே அதில் இப்போ கிட்ட போய் நீங்கள் எல்லாம் தொட்டு பார்க்கலாம். 1170 வருடத்துக்கு மேல் செதுக்கின கல்லுகள். இதெல்லாம் முந்தி வண்ணம் தீட்டியிருப்பினம் என்று சொல்லினோம். தீட்டினால் அழகாக இருந்திருக்கும் அந்த நேரம். இது அந்த வழியில் இருக்கிற கோயில் ஒன்று இப்போ இருக்கிற கோயில். இதை பெரியார கோயில் என்று சொல்லினோம். இதுக்குள்ளே ஒரு கடவுள் தெய்வங்களும் இல்லை. என்ன தெய்வம் இருந்தான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நினைக்கணும் காவல் தெய்வங்கள் இருந்திருக்கும் அந்த மற்ற உள்ளுக்கு இருக்கிற 16 கோயிலுக்கு காவலை. ஆனால் இதுலேயும் நிறைய சிற்ப வேலையெல்லாம் செய்திருக்கணும். இதை நேராக பார்த்தா தான் அது உங்களுக்கு இந்த தெரியும் என்ன மாதிரி செய்தாண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் மேலேயும் காலாண்டு, இந்த காலத்தை இதன்றது இதுக்குள்ளால உள்ளுக்க போய்க்க ஒருவித சக்தி கிடைக்கும் என்று சொல்லினோம். அதால் தான் இந்த கூடுதலாக எல்லா கோயிலின் வாசல்லையும் இப்படி பெரிய காலாண்ட உருவத்தை செதுக்கி இருக்கணும். இது அங்கால தெரிகிறது வெளி வீதியில் இருக்கிற அந்த 2வது கோயில். இதில் இந்த அரவை போட்டிருக்கு. இது 2ம் தான் இப்போ இருக்குது. நடுவில் இப்படி ஒரு பாதை மாதிரி இருக்குது. அதால் போனால் அப்புறம் உள்ளுக்க மேலே போகலாம். மேலே போகிற இடத்துல இதுலேயும் ஒரு கோபுரம் இருந்திருக்கு. 4 பக்கமும் கோபுரம். ஆனால் முன்னுக்கு இருந்த கோபுரம் உடைஞ்சிட்டுது. 16 கோயிலும் ஒரு இப்படி மேடை மாரி நடுவில் இதண்டு தான் வச்சிருக்கணும். படியால் ஏறித்தான் மேலே ஏறி போகணும். இல்லை ஏறின உடனே சரி நடுவில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதை கெளீரண்டு வெஞ்ச சொல்கிறவ. அதுக்குள்ளே எந்த தெய்வமும் இல்லை. ஆனால் முந்தி ஏதாவது இருந்திருக்கலாம். இதே மாதிரி 4 வாசல்லையும் அந்த முன்பக்கம் இப்படி 4 ஒரே மாதிரி 4 கோயில் இருக்குது. அதை விட 4 மூலையிலையும் 4 கோயில் இருக்குது. அதுலேயும் எந்த தெய்வங்களும் இல்லை. அதுலேயும் என்ன இருந்தாண்டு ஒருவருக்கும் இதுவரை தெரியாது. இப்படி ஒரு இது மாதிரி ஒரு சதுரம் மாதிரி தான் அதில் இருக்குது. இதால் அப்படியே வந்தால் முதல் வாரது நந்தியின் கோயில். நந்தி, சூரியன், சந்திரன் இருக்கிற கோயில் தான் இங்கால தெரிகிறது, இடப்பக்கம் தெரிகிறது. இது சிவன் கோயிலுக்கு முன்னால் நேராக இருக்குது. இதுவும் கணக்க சிலைகள், சிற்ப வேலைகள் இந்த கோயில் இந்த சிவரிலாம் செய்திருக்கணும். இது மற்ற 2 வாகன கோயிலை விட கொஞ்சம் பெருசு. இதுக்குள்ளே சூரியனும் சந்திரனும் நந்தியும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும். அவைக்குத்தான் இந்த கோயில் செய்திருக்கணும். இதில் எல்லாம் நிறைய சிற்ப வேலைகள் இருக்குது. இதுதான் இந்த இது சிவன் கோயிலை பார்த்து கொண்டு தான் இருக்குது. கிழக்க பார்க்காமல் சிவனை பார்த்து கொண்டு வாசல். ஸோ இதுவும் எல்லாம் முழுக்க கல்லை செதுக்கித்தான் செய்திருக்கணும். இதில் நிறைய சிற்ப வேலைகள் உள்ளுக்கே இப்படி கல்லை அடுக்கித்தான் இந்த கோபுரம் செய்திருக்கணும். இதுவும் ஒன்றும் சீமேந்தோ மோட்டரோ ஒன்றும் பாவிக்கல. இப்போ நீங்கள் பார்க்குறது சூரியன் சிலை. இதுவும் ஒரு தனிக்கல்லில் தான் நல்ல வடிவாக அந்த காலத்திலேயே செதுக்கி இருக்கணும். அதில் அப்படி தாமரைப்பூவுக்கு மேலே சூரியன் நிற்கிற மாதிரி. அதுக்கு பக்கத்தில் நடுவில் பெரியொரு நந்தி ஒன்றை செதுக்கி இருக்கணும். நந்தியின் கொம்பை யாரோ உடைச்சிட்டினம்.
இதுவும் ஒரு தனி பெரிய கருங்கல்லில் செதுக்கி இருக்கணும் நந்தின்ற சிலை. அப்புறம் நந்திக்கு இஞ்சாலி பக்கம் சந்திரன் சிலை. இதுவும் சந்திரன் தாமரை பூவில் நிற்கிற மாதிரி ஒரு தனிக்கல்லில் இந்த சிலையை செதுக்கி இருக்கணும். இதுவும் இந்த கிட்ட பார்க்க தான் இந்த வேலைப்பாடுகள் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதோ தெரியல. அப்புறம் இதுக்கு இந்த கோயிலுக்குள்ளேயே இப்படி உள்ளுக்கு ஒரு வீதி மாதிரி இருக்குது. நீங்கள் சுற்றி வரலாம் இந்த கோயிலை. ஏறி கீழே இறங்காமலே முதலையே இருக்குது. இந்த சிவர்கள் எல்லாம் நிறைய சிற்ப வேலையெல்லாம் செய்திருக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே சுற்றி வந்து அப்புறம் மற்ற பக்கத்தால் இறங்கலாம். இறங்கினோன்னா முன்னுக்கு சிவனின் கோயில் அது இப்போ தெரிகிறது. அதில் தான் இன்னும் நிறைய வேலைப்பாடுகளும் உயரமான கோயிலும். இதுதான் அந்த சிவன் கோயில். கோயிலின் முன் வாசல் பக்கம் மகாகாளியும் நந்தீஸ்வரரும் இருந்தாண்டு அது இன்னும் சிலை இப்போ இல்லை. பிறகு நடுவில் சிவன், ரெண்டு வலப்பக்கம் அகத்தியர் முனிவற்றையும், பின்பக்கம் பிள்ளையாரும், இடப்பக்கம் துர்க்கைன்ற கோயிலும் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதுலேயும் அந்த காலாண்ட சிலை அப்படி அந்த உருவம் ஒன்று செதுக்கி இருக்கணும் ஒரு பெரிய கல்லில் வாசலில். அதுக்கு கீழால் தான் சிவனின்ற கோயிலுக்கு சிவன் இருக்கிற இடத்துக்கு போகிறது. இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த உள்ளதுலேயே அந்த பெரிய காலாண்ட உருவம். இதுவும் வெளியில் நின்றும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். வெளியிலையும் நிறைய சிற்ப வேலைகள் இந்த கோயிலின் வழிப்பக்கத்துலேயும் செதுக்கி இருக்கணும். இதில் இப்படி ஒவ்வொருவர் சின்ன இது மாதிரி செய்து அதில் சிங்கம், இஞ்சாலி பக்கம் எல்லாம் சிங்கம், இப்படி கொக்குகள், மயில், புலியின் தலை, இப்படி நிறைய இது நீங்கள் ஒரு நாள் முழுக்கவே இந்த சிற்ப வேலை உங்களுக்கு இந்த சிற்ப வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது நீங்கள் ஒரு நாள் வடிவாக பார்க்கலாம் இந்த கோயிலை. எல்லாம் அதில் வேறு அப்படி பூ வேலைகள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு பார்த்து தெரியும். இதெல்லாம் இந்த கல்லுகளை கொண்டு வச்சு பிறகுதான் அதை செதுக்கி இருக்கணும். அந்த 1170 வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்தும் இவ்வளோ காலத்துக்கும் பெருசாக டேமேஜ் ஆகலை, இப்படியே இருக்குது. அப்போ அந்த காலத்தில் செய்த நேரத்தில் இப்படி நல்ல பளபளன்னு இருந்திருக்கும். அதோட பெயிண்ட்டும் அடிச்சிருப்பினோம், வண்ணமெல்லாம் பூசி அந்த மாதிரி இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படிதான் இப்படி இது ஏறித்தான் மேலே போகணும். அதுவும் கல்லில் கட்டினபடி. படிக்கு 2 பக்கத்துலேயும் 2 சின்ன கோயில் இருக்குது. இதெல்லாம் இந்த காவல் தெய்வங்கள் இருந்த சொல்லினோம். இதான் இப்போ தெரிகிறதான் அந்த நடுவில் இருக்கிற பெரிய சிவன் கோயில். இதுதான் 1170 வருஷத்துக்கு முதல் சிவக்கிரகம் சிவனுக்காண்டி கட்டினது. இந்த கோயிலுக்குள்ள முதல் நடுவில் சிவன், பிறகு அகத்தியர், பிள்ளையார், துர்க்க இன்னும் இருக்குது. அதை விட இந்த நந்தீஸ்வரனும் மகாகாளின்ற சிலையும் காண இல்லை. இதுதான் சிவன் கோயிலின் கோபுரம். நல்ல நுணுக்கமாக இந்திய கட்டிடம் மாதிரி நல்ல வடிவ செய்திருக்கணும். இதுதான் சிவன் கோயிலுக்கு போகிற வழி. ஒரே நேரத்தில் 40 பேரை தான் உள்ளுக்கு விடுவினோம். இதுதான் இந்த சிவன் கோயிலுக்கு போகிற படி. இதில் 15 படி இருக்குது. இதுவும் எல்லாம் பெரிய கருங்கல்கள் மாதிரி கல்லில் தான் கட்டி 2 பக்கம் அப்படியே வடிவாக செய்திருக்கணும். அது முடிய அப்புறம் 7 படி வரும். அந்த 7 படியால் ஏறி மேலே போக சிவன் கோயில் வாசல் வரும். அந்த வாசலுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிவன் சிலை ஒன்று செய்து வச்சிருக்கணும். அதுக்கு மேலே காலங்கள ஒரு கோரமான முகம் இருக்குது. அதைத்தான் காலான்றது. அந்த காலாதான் இந்த கோயில்கள நுழைவாசலை பாதுகாக்கலாம். அது அர்த்தம் கோரமான முகம் காலத்தை குறிக்குதாம். காலத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பூமிக்கும் காலமற்ற சொர்க்கத்துக்கும் இடையிலான நுழைவாசல் தான் இந்த கோயிலின் நுழைவாசல் என்று நம்பப்படுகிறது. இதில் எழுதியிருக்கு. நீங்கள் அதை வேணுமென்னா நிப்பாட்டி பார்க்கலாம். அந்த வாசல்கால உள்ளுக்க போனால் சிவன் பெரிய 10 அடி சிலை வரும். அதான் அந்த கற்ப கிரகம் என்றதுக்கான சிவன் சிலை இருக்குது. அதுலையான சிவன் ஒரு கையை உடைச்சிட்டினோம். ஆனால் இது ஒரு கல்லில் செதுக்கின ஒரு சிவன் சிலை. நல்லா வடிவாக இருக்குது, நல்ல பளபளப்பாக. ஏனெண்டா இது வெயில் படாதபடியாக உள்ளுக்குள்ள ஒரு தாமரை பூவில் சிவன் நிற்கிற மாதிரி செய்திருக்கணும். இந்த சிற்ப வேலையெல்லாம் மிகவும் நுணுக்கமாக மிகவும் அழகாக நல்லா இருக்குது பார்க்க. இந்த சிவன் சிலைன்ற உயரம் 10 அடி. அதோட இந்த கோயில் திருத்தேக்கில் இந்த சிவன் சிலைக்கு கீழே 19 அடியில் ஒரு கிணறு ஒன்று இருந்ததாம். அந்த கிணத்துக்குள்ளே கரி, மண், எரிந்த மிருகங்களின் எலும்புகள், வருணன் கடலின் கடவுள்,
மற்றது பர்வதம் மலைகளின் கடவுள் என்ற கல்வெட்டிட தங்க தகடுகளும் இருந்ததாம். அதுக்கு மேலே ஒரு கலசத்தில் செம்பு, கரி, சாம்பல், மண், 20 நாணயங்கள், நகைகள், கண்ணாடி, தங்கம், வெள்ளித்தகடுகள், கடலோடு மற்றும் ஆமை, நாகப்பாம்பு, பத்மா, பலிபீடம் மற்றும் ஒரு முட்டை, இந்த வடிவங்களில் வெட்டப்பட்ட 12 தங்கத்தகடும் இதுக்குள்ளே இருந்ததாம். அதை அப்புறம் அப்படியே அதுக்கு வச்சிருக்கணும். அதோட இது சிவன் அந்த பலிபீடத்துக்கு இருக்கிற சிற்ப வேலைகள் சிவரில் எல்லாம் இப்படி கல்லில் இப்படி அழகாக எல்லாம் கீறி இருக்கணும். இதுதான் அந்த கோபுரத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா சிவன் சிலைக்கு மேலே இப்படி ஒரு கோபுரம் மாதிரி போகுது. இதெல்லாம் கல்லை அடுக்கித்தான் செய்தது. இதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே உள்வீதிக்கு வந்தால் உள்வீதியில் உள்ள ராமாயண கதையை அப்படியே செதுக்கி வச்சிருக்கணும் சிற்பங்களை. இந்த ராமாயண கதை வால்மீகி ராமாயண கதையாம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தி மன்னன் தசரதன் அவன் 3 மனைவிகள் கைகேயி, சுமித்ரேயா மற்றும் கௌசல்யாவோட விஷ்ணுவை சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி செதுக்கி வச்சிருக்கணும். இது நல்ல வடிவாக இருக்குது. அதுக்கு பிறகு வைக்க நீண்ட காலம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு முனிவரை சந்தித்து அதுக்கு பரிகாரம் கேட்குற மாதிரி ஒரு சிற்ப காட்சி. அதுக்கப்புறம் அவைக்கு பிள்ளைகள் பிறக்குது. அவைக்கு வித்தைகளை சொல்லி கொடுக்குறதுக்கு வசிஷ்டரை குருவை நியமிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு விஸ்வாமித்திர முனிவர் மன்னன் தசரதனை பார்த்து அவற்றை தவத்தை கெடுக்கிற அரக்கி தாடகை அழிக்க ராமற்ற உதவியை கேட்குறார். அதுக்கு மன்னனும் ஒத்துக்கொண்டு ராமனும் லட்சுமணனும் காட்டுக்கு போயினோம். அவள் காட்டுக்கு உலா வரைக்குள்ள அரக்கி தாடகை அவையை சாக்கொல்ல வரைக்கும் ராமர் தன் அம்பு எய்து அரக்கி தாடகையை சாக்கொள்கிறார். அதுதான் இந்த காட்சி. இதில் பார்த்திங்கன்னா எல்லா சிற்பங்களும் நல்ல வடிவ தத்துரூபமாக வரைஞ்சிருக்கணும். இதுதான் தாடகை என்ற தலையில் ஒரு மண்டையோடு இருக்குது. இன்றைக்கு தாடகை ஒரு பெரிய அரக்கி என்று காட்டுறதுக்காண்டி அப்படியே சின்ன மண்டை ஓட்டி அதில் செதுக்கி இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த காட்சி விஸ்வாமித்திரட்ட எதிரிகளை ராமர் எல்லாரையும் அழிக்கணும். அதை விஸ்வாமித்திரர் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிற்ப காட்சி. அப்புறம் அது முடிய அப்புறம் அடுத்த பக்கத்தில் சீதைன்ற சுயம்பரம் காட்சிகள். அதில் ராமர் அந்த வில்ல முறிக்கிற காட்சிகளை சிற்பமே அழகாக செதுக்கி இருக்கணும். அடுத்த சிற்பம் பரசுராமன் ராமரை சவால் விட்டு சண்டை கிழத்து அதில் தோற்று போகிற மாதிரி ஒரு சிற்ப காட்சியையும் அழகாக இதில் செதுக்கி இருக்கணும். இது முடிய அடுத்த சிற்ப காட்சி ராமர் சீதையோட அயோத்திக்கு போகிற மாதிரி மற்ற பக்கத்தில் செய்திருக்கணும். இது ராமர் சீதை அயோத்திக்கு வந்தோடனே அவையை பார்க்குறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு அயோத்தியில் சாப்பாடுகள் தானியங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து அங்கே அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்ப காட்சி செய்திருக்கணும். அதுக்கு மேலே இந்த கோயில் கோபுரங்கள் எல்லாம் நிறைய சிற்ப காட்சி இருக்குது. அப்புறம் இதை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு வாசல் வரும். அதில் மேலே ஏற அடுத்ததை அகத்தியற்ற கோயில் வரும். அது ஒரு 6 படி ஏறி மேலே போக சிவன்ற கோயிலுக்கு வலப்பக்கமாக இந்த அகத்தியற்ற கோயில் இருக்குது. இதுவும் ஒரு தனி கல்லில் அகத்தியருக்கு சிலை வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் அகத்தியர் ஒரு கட்டையான ஆளுண்டு. அதுக்கு தக்க மாதிரியே இந்த சிலையும் கொஞ்சம் கட்டையான உருவமைத்தான் செய்திருக்கணும். அதுவும் நல்ல ஒரு கருங்கல்லில் தத்துருவமாக நல்ல வடிவாக செய்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அகத்தியர் தான் முதல்ல பேட்ரி என்னென்று வேலை செய்யுதுன்னு அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச வராம். இதுதான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மண் பானையில் தான் அவர் இப்படி செய்திருக்கிறார். இதை மித்ரவர்ண சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இதை வெளிநாட்டவர் ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒத்துக்கொள்ளினும் அவர் தான் முதல் இதை ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாண்டு. அதோடு அகத்தியர் சிவனோட கூட இருந்தவர் என்றும், அதனால் கூடுதலாக சிவன் கோயில் வழியை நீங்கள் பார்த்திங்கன்னா அகத்தியருக்கும் ஒரு கோயில் இருக்கும். இதை பார்த்துட்டு இப்படியே வெளியில் வேற மற்ற பக்கம் அப்படியே தொடர்ந்து போக அடுத்த வீதியில் ராமாயண கதை தொடர்ந்து போகுது. இது ராமருக்கு பட்டமளிப்பு விழா செய்கிறதுக்கு அயோத்தியில் எல்லாரும் கூடி பெருசாக கொண்டாடினோம். அப்போ கூனி கைகையிட்ட பரதன் தான் அரசனை வரவேணுமென்றும் ராமரை காட்டுக்கு அனுப்ப சொல்லி தசரன்ட்ட வரங்குக்க சொல்லி சொல்கிறா. அதையும் அப்படியே சிற்பமே இதில் வரைஞ்சிருக்கணும். இதான் இந்த கூனி கைகையிட்ட சொல்கிற மாதிரி இது. அதுக்கு பிறகு ராமர் லட்சுமணன் சீதை குதிரை வண்டியில் காட்டுக்கு போயினோம். இது
தசரன் அந்த புத்திர சோகத்தில் செத்து போகிறார். இது அவரை வச்சு எரிக்கிற மாதிரி ஒரு சிற்ப வேலை. அவற்ற வைஃப் மனசு மேலெல்லாம் இருந்த அழியினம் அதில் பக்கத்தில் அதை மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த சிற்ப காட்சி பரதன் ராமரை தேடி காட்டுக்கு எல்லாம் திரிகிறாராம். அப்புறம் ராமரை சந்தித்து அப்புறம் ராமத்தை செருப்பை வேண்டி கொண்டு போகிற மாதிரி ஒரு சிற்ப காட்சி. அதுக்கு பிறகு விரதன் என்று சொல்லி ஒரு அரக்கன் சீதையை கடத்த முயன்ற போது ராமரால் சாக்கொல்லப்பட்ட அந்த சிற்ப காட்சி தான் இது. இதில் ராமர் அம்பை விட்டு சாக்கொள்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த சிற்ப காட்சி ராமரும் லட்சுமணனும் ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரியும் அங்கு சூர்பனகை வந்து ராமரை தான் விரும்புகிறாயும் தன்னை கல்யாணம் செய்ய சொல்லி கேட்டதுக்கு லட்சுமணன் அவட மூக்கை அறுக்கிற மாதிரி இந்த சிற்ப காட்சி. அடுத்த சிற்பம் ராவணன் அனுப்பின தங்கமான சீதை பிடிச்சி தர சொல்லி கேட்க அது காட்டுக்குள்ளே கூட ராமரன் லட்சுமணன் அதை திரத்தி கொண்டே அதை சாக்கொள்கிற மாதிரியும் சிற்ப காட்சிகள். இதோட இந்த சிற்ப காட்சி முடியுது. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு படியால் ஏறி மேலே போக அடுத்த பிள்ளையாட்ட கோயில் வரும். இது இந்த பிள்ளையாட்ட கோயிலுக்கு பக்கம் இருக்கிற கோபுரங்களில் இருக்கிற சிற்ப காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த படியால் தான் இப்படி மேலே ஏறி போகணும். இது திருப்பி 7 படி ஏறி போக இது பிள்ளையாட்ட கோயில். இது சிவனுக்கு பின்பக்கமாக இருக்குது பிள்ளையாட்ட கோயில். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு தனி கருங்கல்லில் தான் இந்த பிள்ளையாரையும் செதுக்கி இருக்கணும். இதுவும் நல்ல வடிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாட்ட ஆபரணங்கள் கால் தாமரைப்பூவில் இருக்கிற மாதிரி வடிவாக செய்திருக்கணும். இதில் ஆக்கள் அப்படி தொட்டு தொட்டு அந்த இடம் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வேற அப்புறம் திருப்பி ராமாயண காட்சி துவங்குது. ராவணன் அனுப்பின தங்கமான பிடிச்சத சொல்லி சீதை கேட்டு அதை தேடி ராமரும் லட்சுமணனும் போக ராவணன் வந்து சீதையை கடத்துறதுக்காண்டி தூக்குறான். தூக்கி தன்னை புஷ்ப விமானத்தில் ஏற்றி கொண்டு போவைக்குள்ள ஜடாயு என்று அந்த பிறந்து சீதையை காப்பாற்ற முயலும்போது ராவணன் அது செட்டியை வெட்டுற மாதிரி சிற்பம் தான் இது. அதுக்கு பிறகு ராமரும் லட்சுமணனும் திரும்பி வந்து பார்க்க சீதையை காணையில் ஜடாயு வந்து சீதை கலட்டி எறிஞ்ச மோதிரத்தை ராமர்கிட்ட கொடுக்குற மாதிரி சிற்பம் இது. அடுத்ததை வனவாசத்தில் ராமர் சீதை லட்சுமணன் இருந்த நேரம் கவாந்தன் என்ற ஒரு அரக்கன் சீதையை தூக்க வந்தபோது அவன் கையை வெட்டி ராமர் அவனை அம்பு விட்டு சாக்கொள்கிற மாதிரி சிற்பம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இதான் அந்த கவாந்தன். இதுவும் இந்த சிற்ப வேலையெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக இருக்குன்றதுக்காண்டி நான் அப்படி கொஞ்சம் பெயிண்ட் அடித்தெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்ததாக ராமர் வந்து முதலைகளை அம்பு விட்டு சாக்கொள்கிற மாதிரி ஒரு சிற்பம். அதுக்கப்புறம் அனுமான் வந்து ராமரை சந்திக்கிற மாதிரி ஒரு சிற்பம் அடுத்தது. இந்த சிற்பம் சுக்ரீவன் வந்து ராமரை சந்தித்து உதவி கேட்குற மாதிரி தன் அண்ணன் வாலியை சாக்கொள்கிறதுக்கு. வாலி சுக்ரீவனோட பலசாலி என்றபடியாக சுக்ரீவனை ஒரு மாலையை போட்டுக்கொண்டு வாலியோட சண்டை பிடிக்க சொல்கிறார். ஏனென்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க யார் சுக்ரீவன் என்று கண்டுபிடிக்கிறது கண்டு அப்போ சண்டை பிடிக்க ராமர் அம்பை விட்டு வாலியை சாக்கொள்கிறார். அதோடு அந்த சிற்பம் முடியுது. இது முடிய சிவனுக்கு வலப்பக்கம் இருக்கிற கோயிலில் துர்க்கைன்ற கோயில் இருக்குது. இதுதான் அந்த துர்க்கை இருக்கிற கோயில். இதுவும் இந்த துர்க்கைன்ற சிலையை பார்த்திங்கன்னா நல்ல வடிவை அப்படியே க்ளீனாக செய்து வச்சிருக்கணும் கருங்கல்லில். இந்த சிற்பம் வந்து துர்க்கை வந்து ஒரு எருமைக்கு மேலே நிற்கிற மாதிரியும் ஒரு கையில் ஒரு அரக்கண்ட தலையை பிடிச்சிருக்கிற மாதிரியும் 8 கையோட ஆயுதங்களோடு நிற்கிற மாதிரியும் நல்ல வடிவாக செய்திருக்கணும். இதுவும் உள்ளுக்க இருந்தபடியே அப்படியே பளபளப்பாக அப்படியே இருக்குது. 1170 வருஷத்துக்கு மேல் இந்தியாவில் இருக்கிற துர்க்க சிலைகள் மாதிரியே இதையும் செய்திருக்கணும். இதெல்லாம் நேராக பார்க்க தான் இதுன்ற அழகு தெரியும். இந்த பார்த்திங்கன்னா மாட்டின் வாலை ஒரு கையில் துர்க்க பிடிச்சிருக்கிற மாதிரியும் அவா போட்ட ஆடைகள் எல்லாம் நல்ல தத்துருவமாக நல்ல அப்படியே அதில் போட்ட நாகைகள் அதெல்லாம் அப்படியே ஒரு கல்லில் பெரிய கல்லில் செதுக்கி இருக்கணும். இது அவங்களுக்கு இந்த சிலையில் செய்த நுணுக்க வேலைகளை நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இதை அரக்கன் தலையை பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரியும் காலில் போட்டிருக்கிற அந்த மாலைகள் எல்லாம் மாட்டின் கண் இதை பார்த்து முடிய அப்புறம் அடுத்த கடைசி வீதி இதுலேயும் ராமாயணம் அப்படியே தொடருது. அப்புறம் இந்த சிற்பத்தில் சுக்ரீவனுக்கு முடிசூட்டு விழா நடக்குது.
ராமர் அதில் இருக்கிற மாதிரியும் மற்ற வானரங்கள் சுத்தவரை இருக்கிற மாதிரியும் இந்த சிற்பம் செய்திருக்கணும். இந்த சிற்பத்தில் ராம லட்சுமணன் சுக்ரீவனோட இருந்து அடுத்ததை வானரங்களை அனுப்பி சீதையை தேடுறாண்டு முடிவெடுத்து வானரங்களை சீதையை தேட அனுப்புகிற மாதிரி சிற்பம்தான் இது. சுக்ரீவன் அரண்மனை. இந்த சிற்பத்தில் அனுமான் வந்து சீதையை அசோகவனத்தில் சந்திக்கிற மாதிரி அந்த சிற்பம் தான் இது. இதில் சீதை இருக்கிறா, இதில் எஞ்சாலே அனுமான் இருக்கிறது. இந்த சிற்பத்தில் அனுமான்ட வாலில் நெருப்பு வைக்கிற மாதிரியும் அனுமான் அந்த நெருப்பால் இலங்கையை எரிக்கிற மாதிரியும் அந்த சிற்ப காட்சிகள்லாம் அடுத்தடுத்து அப்படியே வந்து கொண்டிருக்கு. கூடுதலான சிற்பங்கள் பால் அடைய இல்லை, சிலது அந்த வெயில் மழை பட்டு கொஞ்சம் கருப்பாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் அனுமான் வந்து ராமரை சந்தித்து சீதை இருக்கிற இடத்த பற்றி சொல்கிறார். அந்த சிற்ப காட்சி தான் இது. அதோட இந்த மோதிரத்தையும் கொடுக்குறார். இந்த சிற்பத்தில் ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு ராமேஸ்வரம் கடற்கரையில் வந்து நின்ற போது நாகினி என்ற கடலுக்கு இருந்த ஒரு நாகம், பெண் நாகம் ராமரை சந்திக்குது. அதுக்கப்புறம் வானரங்கள் கல்லுகளை கொண்டு இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டுற சிற்ப காட்சிகள்லாம் இது. இதில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணிகள் இப்படி கொந்தளிக்கிற மாதிரியும் அதுக்கு மீன்கள் நிற்கிற மாதிரியும் வானரங்கள் கல்லுகளை தூக்கி கொண்டு போகிற மாதிரியும் நல்ல அழகாக செதுக்கியிருக்கணும். இந்த சிற்பத்தில் ராம லட்சுமணனும் வானரங்களும் இலங்கை கடற்கரையை வந்து அடைஞ்சிடணும் தலைமை நேர. அதோட இதில் இருக்கிற சிற்பங்கள் முடியுது. மிச்ச ராமாயண சிற்பங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரம்மா கோயில் உள் வீதியில் இருக்குது. அடுத்ததை நீ அதுக்குத்தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த சிவன் கோயில் அவ்வளவு பெருசாக பிரமாண்டமாக இருக்குண்டு அப்படியே இன்னும் அந்த அப்போ கட்டினது அப்படியே இருக்குது. சிலதுகள் உடைஞ்சிட்டுது இருந்தாலும் ஆனால் பார்க்க ஏதோ இப்போ கிட்ட காட்டின மாதிரி தான் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இது இந்த வழிப்பக்க சிவரில் மற்ற பக்கம் சிவன் கோயில்லையும் நிறைய சிற்பவேலிகள் இப்படி செய்திருக்கணும். ஒவ்வொரு மூளைக்கும் இப்படியே சிங்கத்தின் வாய் மாதிரி இப்படி குரங்குகள், குருவிகள். இதில் பார்த்திங்கன்னா பெண்ட முகத்தோட ஒரு பறவை, இதுமெல்லாம் கல் இதில் அடுக்கி போட்டு பிறகுதான் செதுக்கி இருக்கணும். அங்கால தெரிகிற இதுதான் பிரமாண்ட கோயில். இதுக்குள்ளே தனியாக பிரமாண்ட சிலை மட்டும்தானாம் இருக்குது. அதோட இப்படி 4 வீதி சிவன் கோயிலில் இருந்த மாதிரி இதில் தெரிகிற சரஸ்வதியிட கோயில், அங்கால தெரிகிற பிரமாண்ட வாகனம் ஹம்சா அன்னத்தின் கோயில். இதுதான் பிரமாண்ட கோயில். சிவன் கோயிலுக்கு வலப்பக்கமாக இருக்குது. சிவன் கோயிலை விட சின்ன கோயில் தான், 108 அடி உயரம் தான். இதில் இப்படி பிரம்மாண்டு சொல்லி அதில் போட் வச்சிருக்கணும். இதுவும் இப்படி படியால் ஏறி மேலே போய் அப்புறம் அதுக்கு மேலே அடுத்தபடி அதுலேயும் அந்த காலா மேலே இருக்குது. அதனால் ஏறி மேலே போக பிரம்மா இருக்கிற அந்த கோயில் வரும். இதுதான் இங்கெல்லாம் இந்த லைட் இல்லை, ஃபுல்லாக இருட்டாகத்தான் இருக்கும். வெளிச்சம் அதில் அப்படி பட்டாத்தான் தெரியும். இதுவும் பிரம்மாண்ட சிலையும் ஒரு 8 அடி உயரம் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் பிரம்மா வந்து ஒரு தாமரை பூவில் நிற்கிற மாதிரி ஒரு தனிக்கல்லில் செதுக்கி இருக்கணும். இல்லை சில டேமேஜுகளை அதை உடைக்க பார்த்துருக்கணும், ஆனால் உடைய இல்லை. இது பிரம்மா 4 தலையோடு நிற்கிற மாதிரி நல்ல அழகாக செதுக்கி இருக்கணும் ஒரு கல்லில். கிட்ட நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதில் அந்த சில இடங்களில் உடைக்கிறதுக்கு உடைச்சி பிறகு அந்த காலெல்லாம் உடைச்சிருக்கணும். அதை பிறகு திருப்பி ஒட்டி வச்சிருக்கணும். இதுவும் பிரம்மா வந்து நேராக நிற்கிற மாதிரி 4 முகம், ஒரு முகம் பின்னுக்கு இருக்குது. மிகவும் அழகாக நுணுக்கமாக செதுக்கி இருக்கணும் அந்த காலத்திலேயே. இது இப்போ இந்த சிலையை பார்த்திங்கன்னா இது பின்பக்கம், பின்னுக்கு ஒரு ஃப்ளட்டான கல்லில் தான் முன்னுக்கு அப்படியே செதுக்கி எடுத்திருக்கணும். இது ஒரு மெல்லிய இதுக்களால் தான் அந்த கோயிலுக்கு போகிறது. இப்படி வெளியில் வந்து இடக்கை பக்கம் போக ராமாயணத்தின் மிச்சம் இந்த கோயில் உள்சுவர்களில் இருக்குது. இந்த சிற்பங்கள் ராமர் இலங்கையில் வந்திருந்து அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து வாலிந்த மகன் கிஷ்கிந்த இளவரசன் அங்கதனை ராவணனிட்ட தூதனுப்பினம். இது அங்கதன் ராவணனிட்ட போகிற சிற்பமும் பிறகு ராவணன் அங்கதன் காதை அர்ப்பிக்கிற அந்த சிற்பமும் நீங்கள் அதில் பார்த்த நீங்கள். அடுத்த சிற்பங்கள் ராமர் சண்டைக்கு ஆயத்தமாகிற சிற்பங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அடுத்த சிற்பம் வந்து ராவணன் மகன் இந்திரஜித்
ராமரை 2 தரம் தோற்கடித்து அவைய கட்டி வச்சிருக்கிற மாதிரி இந்த சிற்பம் இருக்குது. அடுத்த சிற்பம் ராமரும் ராவணனும் சண்டை பிடிக்கிற மாதிரி சிற்பம். பிரம்மா கோயில் உள்பக்க சிவரில் அகத்தியற்ற சிலைகள் எல்லாம் இப்படி செதுக்கி வச்சிருக்கணும். அதில் இதுதான் பிரம்மா கோயில் மேல் பக்கம். அடுத்த சிற்பம் கும்பகர்ணன் நித்திர கொள்கிற மாதிரியும் அவனை எழுப்புறதுக்காண்டி யானை குதிரை எல்லாத்தையும் விட்டு சத்தம் போட்டு எழுப்புற மாதிரி இந்த சிற்ப காட்சி. அதுக்கு பிறகு கும்பகர்ணன் போய் ராமர் லட்சுமணனோட சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த சிற்ப காட்சி. இந்த சிற்பம் சண்டையில் கும்பகர்ணன் இறக்குறான். அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை சுற்றி நின்று அழுகிற மாதிரி சிற்பம். அடுத்த சிற்பம் ராமனோட சண்டையிட்டு ராவணன் இறந்து விட்டதாகவும் அவன் உடலை சுற்றி அவன் மனைவி மேல் நின்று அழுகிற மாதிரியும் சிற்பம். அடுத்த சிற்பம் திருசடையண்டு ராவணனால் சீதையை பார்க்க அனுப்பப்பட்ட ஒரு வேலைக்காரி. ஆனால் அவள் சீதைக்கு சப்போர்ட்டாக இருந்தவா. அவள் சீதையை சந்திக்கிற மாதிரி சிற்பம். இதை அந்த ராவணன் இறந்த அப்புறம் அவன் மனைவி மேலே அவனை சுத்த வர நிற்கிற மாதிரி சிற்பம். இது விசுவாமித்திரரும் அவற்றை சீடர்களும் நிற்கிற மாதிரி சிற்பம். இது சீதராமரோட திருப்பி செய்கிற அந்த சிற்ப காட்சிகள். இந்த சிற்பங்கள் சீதையும் ராமரும் அயோத்தியில் அரண்மனையில் இருக்கிற மாதிரி சிற்பம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். சீதையை ராவணன்கிட்ட இருந்து மீட்டா பிறகு சீதைக்கு அக்கினி பரீட்சை வச்சு அதில் இருந்து சீதை திரும்பி தான் கற்புடன் தான் இருக்கிறாண்டு நிரூபித்தவாண்டு. அதுக்கு பிறகு அயோத்தியில் ஊராக்கள் சீதையை பற்றி கூடாமல் சொல்லினவாண்டு ராமருக்கு ஒரு கவலையில் இருந்தவராம். அதால் அவர் தான் சீதையை திருப்பி காட்டுக்கு அனுப்பினாரோ அல்லது சீதை தண்டவாடில் போனதோ ஒன்று விளக்கமாக இல்லை. இதில் பார்த்திங்கன்னா லட்சுமணன் சீதையை குதிரை வண்டியில் ஏற்றி கொண்டு காட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறார். அந்த நேரம் சீதை கற்பமாக இருக்கிறான். அப்போ காட்டுக்கு லட்சுமணன் அவர்கிட்ட சொல்கிறார், சீதையை தான் காட்டில் விட்டுட்டு திருப்பி அயோத்திக்கு போகிறேன்னு. இதில் அப்புறம் அடுத்த சிற்பத்தில் சீதை காட்டில் இந்த மிருகங்கள் பறவைகளோடு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிற்பம் செதுக்கி இருக்கணும். அடுத்த சிற்பம் சீதை காட்டுக்குள்ள வால்மீகி முனிவரை சந்தித்து தன்னை கதையை அவருக்கு சொல்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் அந்த ராமாயணத்தை எழுதினவர், வால்மீகி ராமாயணம். அதுதான் உண்மை என்று சொல்லினோம். அதுக்கு பிறகு சீதைக்கு பிள்ளை பிறக்குது. இதில் ஒரு குழந்தையத்தான் காட்டினோம். ஆனால் கதையின்படி லவாகுசாண்டு 2 பிள்ளைகள்லாம் பிறந்தாண்டு சொல்லினோம். இந்த சிற்பம் சீதைக்கு பிள்ளை பிறந்ததை வால்மீகி இந்த ஆசிரமத்தில் சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி சிற்பங்கள். அப்புறம் இதில் சீதை மகனோட காட்டுக்கு போய் பழங்கள் சேகரிக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இந்த சிற்பம் அயோத்தியில் ராமர் அசுரர்களை அழிக்கிற மாதிரி சிற்பம். இதில் இதன்றைக்கு சீதை காட்டில் இருந்த நேரம். இதுதான் அந்த சிற்பங்கள். இதை இடையில் கொண்டு சீதை காட்டில் இருந்த நேரம் அங்கே நடந்ததையும் இதுக்குள்ள சிற்பமாக படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வால்மீகி சீதையையும் லவகுசாவையும் கூட்டிக் கொண்டு அயோத்திக்கு போகிறார். இதை அந்த போகிறத அப்படியே சிற்பமாக படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு லவாகுசா காட்டுக்களால் நடந்து போகிறதையும் சிற்பமாக அடுத்த இதில் இதன்றிருக்கணும். இந்த சிற்பம் லவாகுசா ராமரை சந்தித்து கதைக்கிற மாதிரி இந்த சிற்பம் நீங்கள் பார்க்குறது அயோத்தியில். அதுக்கு பிறகு வர சிற்பம் விசுவாமித்திரர் சீதையை கூட்டி கொண்டு ராமர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. ஆனால் சீதை விசுவாமித்திரருக்கு பின்னால் பயந்து கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இது அகத்திய முனிவற்ற சிற்பங்கள். அதுக்கு பிறகு லவாகுசாவுக்கு முடிசூட்டு விழா நடக்குது அயோத்தியில். அதோட முடிசூட்டு விழாவுக்கு முனிவர்கள் எல்லாம் வந்திருக்கணும். அவைக்கு முன்னால் தட்டில் சாப்பாடுகள் இருக்குது. வடிவை நீங்கள் பார்த்தீங்களா அதில் 2 தட்டில் மீனும் 1 தட்டில் நண்டும் இருக்குது. இப்போ உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட வேறு சாப்பாடுகளும் இருக்குது. அது என்ன சாப்பாடுன்னு எனக்கு வடிவ சொல்ல தெரியல. ஆனால் இப்போ இதில் கிட்ட பார்த்திங்கன்னா இதில் 3 மீன், இதில் ஒரு நண்டை பிரித்து அந்த நண்டை கொடுக்கெல்லாம் அப்படியே கிளியராக தெரியுது. அந்த காலத்தில் சில முனிவர்கள் மச்சம் சாப்பிட்டபடியாக இந்த சிற்பங்கள் இப்படி செதிச்சினமோ தெரியலை. இதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வேற முன்னுக்கு கம்சா எண்ணத்தின் கோயில் இருக்குது. அது பிரமாண்ட வாகனம். அது ஆங்சாண்டிஞ்ச சொல்கிற வேண்ட மொழியில். இதுக்கும் இப்படி 2 தட்டு மாதிரி ஏறி படியில் ஏறித்தான் போகணும்.
ஏறி போனோன்னா உள்ளுக்குள்ளே அந்த சிலை இல்லை, கம்சா எண்ணத்தின் சிலை காணையில் முதல்ல இருந்தே இல்லையாம். அந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. இப்படித்தான் அந்த கம்சா எண்ணத்தின் சிலை இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. இதுதான் பிரமாண்ட வாகனம், அதெல்லாம் வேறு பிரமா போகிறவர். அப்புறம் இதுக்கும் இப்படி உள் வீதி மாதிரி இருக்குது. இதில் எந்த சிற்ப வேலைகளும் இல்லை, பிளேன ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குது. இந்த சின்ன நோமலை அப்படி ஆர்ட் ஒர்க்குகள் அப்படி சின்ன சின்ன சிலைகள் ஒரு பக்கம் சிறி இருக்கணும். ஆனால் எந்த கதையும் சொல்கிற மாதிரி சைட்டில் இல்லை. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அது சரஸ்வதி கோயிலாக இருக்குமென்று நம்பப்படுது. ஏனென்றால் சரஸ்வதி பிரம்மாட துணைவியாராம். அதை நீங்கள் இதில் வாசிக்கலாம். இதுதான் அந்த கோயில். இதுவும் நல்ல அழகாக செய்திருக்கணும். இதுலேயும் நிறைய சிற்ப வேலைகள் கோபுரங்களில் இந்த பக்கத்தில் எல்லாம் இருக்குது. இதில் இந்த இங்கே இருக்கிற மியூசியத்தில் சிலை ஒன்று இருக்குது, சரஸ்வதின்ற சில வழி அதை இங்கே இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. அதோட இதுகள்லாம் இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள். இதுதான் சிவந்த கோயிலுக்கு இடப்பக்கமாக இருக்கிறது விஷ்ணுன்ற கோயில். இதுவும் பிரம்மாண்ட கோயில் மாதிரி அதே அளவு உயரம் 108 அடி. இதுலேயும் நிறைய சிற்ப வேலைகள் செய்திருக்கணும் வெளியில் கோபுரத்தில் எல்லாம். இதுதான் இதில் எழுதிக்கணும். 13 பேர் தான் ஒரே நேரத்தில் உள்ளுக்க போகலாம். இந்த விஷ்ணு என்றதில் ஒரு போர்டு வச்சிருக்கணும். இதுவும் இப்படி படிகளால் ஏறி போனால் இந்த முதல் உள் வீதி வரும். மற்ற கோயில் மாதிரி தான், அப்புறம் அந்த உள் வீதியில் ஒரு வாசல் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே காலாண்ட பெரிய முகம் செய்து வச்சிருக்கணும். அதில் இருக்கிற படிகளால் ஏறி போனால் விஷ்ணுன்ற கோயில் வரும். இதுவும் ஒரு லைட் ஒன்றும் இங்கே இல்லை, இருட்டாகத்தான் இருக்கும். பகலில் போனீங்கன்னா சில வேளை சூரிய வெளிச்சமாக அப்படியே நேர வரைக்கும் பார்க்கலாம். இதுதான் விஷ்ணுன்ற சிலை. கிட்டத்தட்ட 8-9 அடி உயரம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு தனிக்கல்லில் அழகாக செதுக்கியிருக்கணும் விஷ்ணுன்ற சிலையை. இதுவும் தாமரைப்பூவில் விஷ்ணு நிற்கிற மாதிரி நடுவில் அந்த பலிபீடம் என்று சொல்கிறது. அதுக்கு மேலே தாமரைப்பூ, அதுக்கு மேலே விஷ்ணு நிற்கிறார். இதுலேயும் அந்த வெட்டை ஆபரணங்கள் உடைகள் எல்லாம் அழகாக செதுக்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சங்கு சக்கரத்தோட விஷ்ணு நிற்கிற மாதிரி. பின்பக்கம் ஒரு மெல்லிய அந்த கல்லி ஒரு மெல்லிய திறமேரியும் அழகாக உடையாமல் செதுக்கணும். இப்படி சுற்றி பார்த்தால் இப்படி இருந்த கல் பின்பக்கம் இப்படி இருக்கும். நடுவில் விஷ்ணுன்ற சிலையை செதுக்கி இருக்கணும். இங்கே இந்த கோயிலுக்குள்ளெல்லாம் செருப்பெல்லாம் போட்டு போக விடுவினோம். இதை பார்த்துட்டு நீங்கள் படியால் கீழறங்க முதலாவது உள் வீதி வரும். அதில் வலப்பக்கம் திரும்பினா அதில் இருக்கிற இடப்பக்க சிவரில் கிருஷ்ணட்ட கதையை சிற்பமாக செதுக்கி இருக்கணும். ஆனால் அதில் முழு கதைகளும் இல்லையாம். சில கிருஷ்ணட்ட கதைகள் தான் அதில் இருக்குது. நான் இப்போ அதுக்கு தான் உங்களை காட்ட போகிறேன். இதுதான் அந்த பக்கம். இதில் பார்த்தீங்களென்றால் முதல் உக்ரசேனன் பத்மாவதி, வாசுதேவன் தேவகி. அந்த வாசுதேவன் தேவகி தான் கிருஷ்ணற்ற அப்பா அம்மா. இந்த சிற்பம் வாசுதேவன் தேவகிக்கு பிறக்கிற 8வது மகன். தேவகியுடைய அண்ணன் கம்சன், அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்காரன், அவனை அழிப்பாரண்டு மதுரா ஆக்கள் கதைக்கிற மாதிரி அந்த சிற்பம். அதுக்கு பிறகு தேவகி கற்பமாக இருக்கிற இந்த சிற்பம். இதுக்கு அடுத்த சிற்பம் கிருஷ்ணர் பிறந்து ஒரு சின்ன நேரிக்கைக்கு குளப்படி தாங்காமல் யசோதா அவர் உடலில் கட்டி வைக்கிற மாதிரி இந்த சிற்பம். பிறகு கிருஷ்ணரை கம்சன் கொண்டுடுவான்னு கிருஷ்ணத்தை அப்பா வாசுதேவன் அவர் ஒரு இதில் வச்சு கடலுக்கு விடுறதான் அந்த முதல் சிற்பம். அதுக்கு பிறகு அரைக்கி பூதனை விஷப்பாலை கொடுத்து கிருஷ்ணரை சாக்கொல்ல பார்க்குறது அதில் 2வது சிற்பம். அடுத்த சிற்பம் கிருஷ்ணர் மாடுகளோட விளையாடி கொண்டு திரிகிற சிற்பம். அடுத்த சிற்பம் கிருஷ்ணர் நிறைய அசுரர்களை அழைத்திருக்கிறார் அந்த சிற்பங்கள். அதுக்கு பிறகு கம்சனால் அனுப்பப்பட்ட அரிஸ்டா கேசி என்று 2 அசுரர்களை கிருஷ்ணர் சாக்கொள்றதான் இந்த சிற்பம். அரிஸ்டா ஒரு எருமை என்ற முகத்தை கொண்ட அரக்கன், கேசி ஒரு குதிரை என்ற முகத்தை கொண்ட அரக்கனாம். அந்த டைமில் கிருஷ்ணர் நிறைய அரக்கர்களை அசுரர்களை எல்லாம் அழைத்திருக்கிறாராம். அடுத்த காட்சி வியோமாசூரன் என்ற ஒரு அரக்கனை அழிக்கிற காட்சி. இதுதான் இந்த நடுவில் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அசுரனை அழிக்கிற காட்சி. அப்புறம் அடுத்த காட்சி
பலராமன் கிருஷ்ணருடைய ஒரு அண்ணன். அவரையும் கிருஷ்ணரையும் பிடிச்சு மதுராவுக்கு கொண்டாடுறதுக்கு அக்ரூரன் என்ற ஒரு ஆளை கம்சன் அனுப்பினவன். அவனுக்கும் பலராமனுக்கும் இடையில் நடந்த சண்டை, அந்த காட்சி தான் இது. இதில் பலராமன் அக்ரூரனை அழிக்கிறார். அடுத்த சிற்பம் கிருஷ்ணர் கம்சனை அழிக்கிற சிற்ப காட்சி. அடுத்த சிற்பம் கிருஷ்ணரை பார்க்க விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்கணும். இதை கிருஷ்ணர்கிட்ட தலையை உடைச்சிட்டினோம். இது அந்த கிருஷ்ணர்கிட்ட அரண்மனை. இதுக்கு அடுத்த காட்சி கிருஷ்ணரை பார்க்க நிறைய வியாபாரிகள் எல்லாம் கிருஷ்ணரை தேடி வந்திருக்கணும். இதுலேயும் இந்த கிருஷ்ணர்கிட்ட தலை உடப்பட்டிருக்கு. இனி வார அடுத்த சிற்ப காட்சிகள் கிருஷ்ணர் முனிவர்களை சந்தித்து அப்புறம் அவருக்கு முடிசூட்டு விழா நடக்குது. அடுத்த சிற்பம் நதிக்கரையில் கிருஷ்ணர் 3 இயக்கர்களை சந்திக்கிறார். இயக்கர்கள் அமானுஷ சக்தி படைத்தவர்களாம். அவர்கிட்ட சிற்பம் தான் இது. கீழே பார்த்திங்கன்னா அந்த அப்படி கடல் அதுக்கு மீன்கள் நிற்கிற மாதிரி. அடுத்த சிற்பம் ஒரு இயக்கரோட கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே இந்த காட்சிகள் தொடர்ந்து மற்ற பக்கம் அப்படியே போய்கொண்டிருக்குது. அடுத்த சிற்பம் கிருஷ்ணர்கிட்ட விருந்தாளிகள் வார மாதிரி அந்த முனிவர்கள் அரசர்மார் வார சிற்பங்கள்லாம் இனி தொடர்ந்து வரும். இதில் மற்ற பக்கமும் நிறைய வேறு சிற்பங்கள் சென்றிருக்கணும். இது கிருஷ்ணர் அரசர்களை சந்திக்கிற சிற்பம். வந்த அரசர்கள் கிருஷ்ணருக்கு நிறைய பரிசு பொருள்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் அடுத்த சிற்பம் இது கிருஷ்ணர் குதிரை வண்டியில் போகிற ஒரு சிற்பம். அதுதான் இந்த சிற்பம். இப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. சிற்பம் கிருஷ்ணர் ஒரு முனிவரை சந்திக்கிறது. அடுத்த சிற்பம் கிருஷ்ணர் பலராமனும் சேர்ந்து அசுரர்களை அழிக்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் இனி தொடர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே வரும். இதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அசுரர்களை அழிக்கிற காட்சிகள், கத்தியல் வாடுகளால் குத்தி அழிக்கிற மாதிரி. அடுத்த கடைசி சிற்பம் கிருஷ்ணர் ஒரு அரசனை சந்திக்கிற சிற்பம் தான். இதோட இது முடியுது. இதில் பார்த்திங்கன்னா இதில் அரசன் அதில் இருக்கிறார். கிருஷ்ணர் போய் அவரை சந்திக்கிற மாதிரி. இது முடிய அப்படியே வந்தீங்கன்னா கீழே போகிற வாசல் வரும். மேலே போனால் விஷ்ணுவிൻ്റെ கோயில். வெளியில் வந்தீங்கன்னா இதுலேயும் நிறைய வேலைப்பாடுகள் இந்த கோயில் சிவர்கள் எல்லாம் செய்திருக்கணும். இதுக்கு அடுத்தது விஷ்ணுண்ட கோயிலுக்கு முன்னால் கருடண்ட கோயில் இருக்குது. இதுவும் கம்சா எண்ணத்தின் கோயில் மாதிரி தான், அதே அளவு உயரம்தான். இதுவும் இப்படி படியால் ஏறி போனால் உள்வீதியும் அதில் இருக்குது. இதில் போனோன்னா முதல் உள்வீதி வரும். அதுக்கு மேலே படியால் ஏறி போக கருடாண்ட கருவறை வரும். ஆனால் இதுக்குள்ளேயும் அந்த சிலை இல்லை. இப்படித்தான் கருடண்ட சிலை இருந்திருக்குமென்று சொல்லினோம். அது அப்படியே சுற்றி நீங்கள் அந்த உள்வீதியை சுற்றி வரலாம். பார்த்தா அதில் ரெண்டுமே அங்கால கோயில்கள் எல்லாம் தெரியும். நல்ல வடிவாக இருக்கும். அதில் ரெண்டு சுற்றி வர. அதோட பலர் இந்த கோயிலுக்கு வந்தவ இந்த கருவறைக்கு எல்லாம் போய் வரைக்குள்ள ஒரு மனதுக்கு நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கிற மாதிரி சொல்லி இருக்கணும். இந்த விஷ்ணு கோயிலுக்கு முன்னால் சைட்டில் இருக்கிற கோயில் உண்டு. அது லக்ஷ்மின்ற கோயிலாக இருக்கும். என்னென்னா லக்ஷ்மி விஷ்ணுன்ற துணைவியாராம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயும் எந்த சிலையும் இல்லை. ஆனால் ஒரு லக்ஷ்மின்ற சிலை உண்டு பக்கத்தில் இருக்கிற மியூசியத்தில் இருக்குது. சில வேளை அது இதுக்குள்ள இருந்திருக்கலாமென்று சொல்லினோம். இதுதான் அந்த சிலை. அது இந்த பிரம்பரன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இது 2006 வந்த நிலநடுக்கத்தால் அந்த லக்ஷ்மி கோயிலின் கோபுரம் விழுந்து அப்படி ஒரு இடத்த விழுந்து அப்புறம் இஞ்சால விழுந்திருக்கு. அங்கால ஒரு துண்டு, இதில் ஒரு துண்டு இருக்குது. அதை அப்படியே தண்டாமல் அப்படியே வச்சிருக்கணும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த கோபுரத்தின் மேல் பக்கம். இதுதான் இந்த வடக்கு வாசல். இதுலேயும் ஒரு கோபுரம் இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த கெளிரண்டு ஒரு சின்ன கோயில் இருக்குது. இதுக்கு என்ன இருந்தாண்டு ஒருத்தருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த உள்ளுக்கு இருக்கிற கோயில்களுக்கு அந்த சிவரை சுற்றி 4 பக்கமும் 4 வாசல்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கோயில்களை பார்த்துட்டு அடுத்ததாக இதில் பக்கத்தில் 3 புத்த கோயில்கள் இருக்குது. அதே அடுத்ததாக பார்க்க போகிறோம். நான் அதே அடுத்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்.
இதால் அப்படியே வெளியில் வர இதில் இப்படி இந்த மானுகள் அதுகள் மயில்கள் இப்படி கொஞ்சம் இதுகளில் இப்படி ஒரு கூட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் விருப்பமெண்டா பார்க்கலாம். இதுதான் இந்த வெளியில் வர பக்கம். இதால் நீங்கள் அப்படியே அந்த அப்படியே ஒரு கேட் மாதிரி இருக்குது சுற்றி கொண்டிருக்கும். அதுக்குள்ளாலே அப்படியே வெளியில் வரலாம். வெளியில் வந்தால் அதுக்குள்ளே நிறைய இளநீர் கடைகள், சாப்பாட்டு கடைகள், சுவினியர் பண்ணுற கடையெல்லாம் அதுக்கு இருக்குது. நீங்கள் அதில் நின்று சாப்பிட்டு இல்லை இளநீர் குடித்து ரெஸ்ட் பண்ணி போகலாம். நீட்டுக்கு இளநீர் கடை தான் இதில். அடுத்த வீடியோ இந்த புத்த கோயில்களை பற்றி நான் போடுறேன்.